மூலமாக பிரிட்டன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி வந்து வார் வந்து போயிட்டுருக்கு. இந்த ரேரர் டிடெக்ட் பண்ணிடுச்சு. த ஃபைட்டர் பிளேன்ஸ் ஆஃப் ராயல் ஏர்ஃபோர்ஸ், அதாவது ஸ்பிட் ஃபயர்ஸ் அண்ட் ஹரிக்கேன்ஸ், அது வந்து என்ன செஞ்சுன்னா இட் இன்ஃப்ளிக்ட் சிவியர் லாஸஸ் ஆன் த ஜெர்மன் பாம்பர்ஸ். ஜெர்மன் மேலே என்ன செஞ்சு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து கொண்டு வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா லென் லீஸ் 1941 1945. பிரசிடெண்ட் ரூஸ்வெல்ட் வந்து அப்போ ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு அமெரிக்காவை, யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவங்க வந்து தே தாட் தட் தே ஹவ் டு சேஞ்ச் தே பாலிசி ஆஃப் ஐசோலேஷன்னா தனித்து இருக்கிறது. அவங்களால டைரெக்டாக இன்வால்வ் ஆக முடியலை, இன்டர்வீன் ஆக முடியலை வாரில், பொலிட்டிக்கலி ஃபியசிபிள். அதனால என்ன பண்ணாங்க, லென் லீஸ் அப்படின்ற ஒரு பாலிசி மூலமாக தே சப்போர்ட்டட் த பவர்ஸ் தே ஃபைட் இன் த வார். 1941 மார்ச்லேருந்து ஆர்ம்ஸ், ஃபுட், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அதர் சப்ளைஸ் வர் சென்ட் டு பிரிட்டன். அதை வந்து என்ன பேரில் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா லோன் கொடுக்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுக்குறாங்க. இந்த லோன் வந்து தே கேன் பே ஆஃப்டர் த வார், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க திரும்ப கொடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் ஆக்மெண்டட் த ரிசோர்ஸஸ் ஆஃப் பிரிட்டன் டு கிரேட் எக்ஸ்டென்ட். இது பிரிட்டனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. 1941 45 வரைக்கும் இந்த டோட்டல் எய்டு அண்டர் லென் லீஸ் அமௌண்டட் $46.5 பில்லியன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்வேஷன் ஆஃப் ரஷ்யா. ஜூன் 1941 the German army started invading Russia. ரஷ்யாவை எதுக்காக இன்வைட் பண்ணுறாங்க? த லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ், ரொம்ப நாள் அவங்களுக்கு இருந்த அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு தே வாண்டட் டு செட்டில் த ஜெர்மன்ஸ் இன் அ ப்ரைம் லேண்ட். ஒரு லேண்டு தேவைப்பட்டுச்சு அவங்களுடைய ஜெர்மன்ஸை செட்டில் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு டு எக்ஸ்ப்ளாய்ட் ரஷ்யாஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ரஷ்யாட்ட இருக்கிற ஆயில் வந்து ரொம்ப வேல்யூபிள், அது தேவைப்பட்டுச்சு. இப்போது இந்த 2 ரீசன்ஸ்க்காக ரஷ்யாவை அட்டாக் பண்ணுறாங்க. தே ஃபாலோட் தேர் ஸ்ட்ராட்டஜி, த பிளிட்ஸ் கிரீக் அப்படின்னு படித்தோம் இல்லையா, தே ஃபாலோட் தட் ஸ்ட்ராட்டஜி. ரஷ்யாவில் ஒரு 1000 மைல்ஸ் வரைக்கும் தே பெனிட்ரேட்டட் வெரி சூன். அடுத்து த ஜெர்மன் ஆர்மி ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ வரைக்கும் ரீச் பண்ணிட்டாங்க. பட் சோவியத் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்மி வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டாங்க ஜெர்மனியை. பிகாஸ் ரஷ்யாவில் வந்து பயங்கர வின்டர் இருந்தது. ஸோ ஜெர்மன் ஆர்மி குடன்ட் டாலரேட் த வின்டர். பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் 17 ஜூலை 1942 2 February 1943. ஸ்டாலின்கிராட் அப்படின்றது சவுத் வெஸ்ட் ரஷ்யாவில் இருக்கிற ஒரு பிளேஸ். இது ஜெர்மன்ஸ் வந்து 1942 ஆகஸ்டில் அட்டாக் பண்ணுறாங்க. இதுக்குரிய ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ப்ரொடியூசிங் ஆர்மமெண்ட்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ், இந்த ஸ்டாலின்கிராடுன்றது. இதை கேப்சர் பண்ணிட்டோம்னா இந்த ரஷ்யாவுக்கு சோவியத்தில் மேலேருந்து சதர்ன் ரஷ்யாவுக்கு இந்த ஆர்ம்ஸ்லாம் வந்து வாருக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதை நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு ரீசன். செகண்ட் வந்து த ஆயில் ஃபீல்ட்ஸ் ஆஃப் த காக்கசஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்க ஆயில் ஃபீல்ட்ஸை கேப்சர் பண்ணிடணும். தேர்டு வந்து சோவியத் ரஷ்யாவில் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஸ்பீக்கர் இருக்கார், லைக் ஹிட்லர். அவரை வந்து நம்ம தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா அவர் விக்ட்ரி ஓவர் ஸ்டாலின். இது வந்து ஸ்டாலின் நம்மளோட விக்ட்ரிக்கு ஒரு ப்ரப்பகேண்டா, ஒரு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு நினச்சார். அந்த ஜெர்மன் வார் பிளானர்ஸ் ஆப்ரேஷன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து சொன்னாங்க. ஃபால் பிளா அப்படின்னு சொல்கிறாங்க. 1942 ஜூன் 28 இந்த ஆப்ரேஷன்ஸ் பிகின் பண்ணுச்சு. ஜெர்மன்ஸ் வந்து ரொம்ப நிறையா விக்ட்ரிஸ் அவங்களுக்கு கிடச்சிது. பீப்புள் சஃபர்ட் அ லாட். அவங்க அந்த லிவிங் கண்டிஷன்ஸ், அவங்க இல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் த ஜெர்மன் ஹேண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப சஃபர் பண்ணாங்க. அபவுட் 15 மில்லியன் சிவிலியன்ஸ் டெட். 10 மில்லியன் மெம்பர்ஸ் கிட்ட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆல்சோ தேவர் கில்டு. 1/10 ஆஃப் ரஷ்யாஸ் பாப்புலேஷன் டைடு. ஆனாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த பீப்புள் ஆஃப் ரஷ்யா தே ரிமைண்ட் லாயல் டிஸ்பைட் ஹிட்லர்ஸ் ஹோப்ஸ் ஆஃப் ஆன்டி ஸ்டாலின் ரெவல்யூஷன். எப்படியாவது கொண்டு வரணும், ரஷ்யாவை ரூல் பண்ண ஸ்டாலினுக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வரணும்னு நினச்சாரு. பட் த ரஷ்யன்ஸ் தே சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபெண்டட் த சிட்டி ஆஃப் ஸ்டாலின்கிராட். நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் எல் ஆலமென் 1942.
ஜெர்மன் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்க, ஜென்ரல் ரோமல் அப்படின்றதோட லீடர்ஷிப்போட நார்த் ஆஃப்ரிக்காவில் ஆக்குபை பண்ணிட்டு அப்படியே வந்து ஈஜிப்ட் வழியாக போய் இந்த எல்லா ஆலமன் அப்படின்ற நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்க அந்த பிளேஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஜென்ரல் மான்ட்கோமரி அலைடு ஃபோர்ஸஸுடைய லீடர் அந்த டைமில் அவங்க கவுண்டரை அட்டாக் பண்ணி ஜெர்மன் ஃபோர்ஸஸையும் இட்டாலியன் ஃபோர்ஸஸையும் டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஜெர்மன் ஆர்மி வாஸ் சேஸ்ட் அக்ராஸ் த டெசர்ட். அந்த அல்லமைன்ற அந்த டெசர்ட்டை விட்டு அவங்கள ஜெர்மன் ஆர்மியை துரத்திடுறாங்க. திஸ் ப்ரொவைடட் த பேஸ் ஃபார் த அலைடு ஃபோர்ஸஸ் டு இன்வைட் இட்டாலி. இது இட்டாலியை இன்வைட் பண்ண அலைடு ஃபோர்ஸஸ் இட்டாலியை இன்வைட் பண்ணுறதுக்கான ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சரண்டர் ஆஃப் இட்டாலி 1943. முசோலினி had been thrown out and the new government of Italy என்ன செஞ்சாங்கன்னா அலைடு பவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க 1943ல். However, the Germans set Mussolini's up in puppet regime in the north. முசோலினியை சும்மா ஒரு பொம்மை மாதிரி ஒரு கவர்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. 1945 ஏப்ரலில் முசோலினியை கில் பண்ணிட்டாங்க. யாருன்னா இட்டாலியன் பார்ட்டிசன்ஸ். இப்போது இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிற எண்ட் ஆஃப் ஹிட்லர். இந்த அலைடு ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸில் இருக்க நார்மண்டி வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெர்மன்ஸை வந்து என்ன செய்கிறாங்க, தே ஃபோர்ஸ்ட் பேக், பின்னாடி தள்ளிடுறாங்க. ஜெர்மன்ஸ் ஃபாட் பேக் அண்ட் வார் கண்டினியூட் ஃபார் நியர்லி அனதர் இயர். ஃபைனலி மே 1945ல் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சோடனே இம்பார்ட்டன்ட் பர்சன் த ஹிட்லர், த ரீசன் ஃபார் த செகண்ட் வேர்ல்டு வார், ஹி கமிட்டட் சூசைட் இன் 1945 ஏப்ரல். 1944லேருந்து இந்த ரஷ்யன் ஆர்மி என்ன செய்கிறாங்க, ஈஸ்டர்ன் ஜெர்மனி சைடு அவங்க துரத்திட்டே வர்றாங்க. ஸோ இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பு போலண்ட்லாம் வந்து ரஷ்யா கேப்சர் பண்ணிடுறாங்க. ஃபைனலி 1945ல் த பார்ட்ஸ் ஆஃப் பெர்லின் அதெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சு ஜெர்மனியை 2 செக்ஷன்ஸாக அது வந்து பிரிச்சுக்கிட்டாங்க ஜெர்மனியை. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வார் இந்த ஏஷியா பசிபிக் ரீஜன். அங்கே மெயினாக யார் இருந்தாங்க, ஜப்பான் இருந்தாங்க இல்லையா. அங்கே ஜப்பானில் என்ன பண்ணாங்கன்னா ஜாப்பனீஸ் ஆர்மி இன்வேடட் மஞ்சூரியா 1931ல். அப்புறம் சைனா வந்து லீக் ஆஃப் நேஷன் அப்பீல் பண்ணுது, இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் பெய்ஜிங், அதாவது கரண்ட் நேம் வந்து பீக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க, இதை அட்டாக் பண்ணுச்சு இல்லையா. அப்புறம் த ரீஜன் அரவுண்ட் ஷாங்காய் வாஸ் ஆல்சோ கேப்சர்டு. இதை வந்து கேப்சர் பண்ணாங்க அலைடு பவர்ஸ். அந்த கேபிட்டல் வந்து கேப்சர் பண்ணாங்க. இந்த ஒரு பெரிய ஸ்லாட்டர், ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் வந்து காஸ் பண்ணுச்சு அலைடு பவர்ஸ் ஜப்பான் மேலே. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1941ல் ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் நடக்குது, பேர்ல் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பான் என்ன பண்ணுதுன்னா 1941 டிசம்பரில் அமெரிக்காவோட நேவல் இன்ஸ்டலேஷன்ஸ், நேவல் ஆர்மி வந்து பேர்ல் ஹார்பர் அப்படின்ற ஹார்பரில் வச்சுருக்காங்க, ஹவாய். அங்கே வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வார்னிங்கும் இல்லாமல் அதை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த பசிபிக் ஃப்ளீட்டை வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட இம்பார்ட்டண்ட் இதாக இருந்துச்சு. இது எதுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸை அந்த பசிபிக் ஓஷன் வழியாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாங்க. அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து எந்த விதத்துலேயும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா மெனி பேட்டில் ஷிப்ஸ் அண்ட் நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ் வேர் டிஸ்ட்ராய்டு. இந்த இன்சிடென்ட் நடந்தவுடனே யுனைடெட் ஸ்டேட்ஸு இது வரைக்கும் வாரில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் இருந்தது, டிக்ளேர்டு வார் ஆன் ஜப்பான் வித் பிரிட்டன் அண்ட் சைனா. இப்போ யார் யார் சேர்ந்துருக்காங்க, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், சைனா அண்டு அவங்க கூட அமெரிக்கா பெரிய ஒரு பிக் சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து ஏஷியா பசிபிக் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸை ஒரு காமன் காஸ்க்கு, அதாவது அகெயின்ஸ்ட் ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக, ஜப்பானுக்கு அகெயின்ஸ்டாக, இட்டாலிக்கு அகெயின்ஸ்டாக அவங்கள கொண்டு வந்துச்சு யூரோப்பியன் கண்ட்ரீஸை. இப்போ ஜப்பான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நிறைய பிளேசஸ், குவாம், பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலையா, இந்த பிளேஸ்லாம் வந்து ஜாப்பனீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. யூஎஸ் நேவி என்ன செய்கிறாங்க, அந்த டைமில் ஜாப்பனீஸ் நேவியை பேட்டில் ஆஃப் மிட்வே அப்படின்றதில் அவங்கள டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கிராஜுவலி ஜாப்பனீஸ் வேர் த்ரோன் அவுட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தேர் கான்குவர்ட் டெரிட்டரிஸ். அவங்களோட ஒவ்வொரு பிளேஸஸாக இழக்கிறாங்க. 1944ல் இந்த கம்பைன்டு பிரிட்டிஷ் அண்டு இந்தியன் ஆர்மிஸ். இப்போ இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும். 1944னால் நம்ம பிரிட்டன்கிட்டருந்து நம்ம இங்கே வந்து ஃப்ரீடம் கேட்டுட்ருக்கோம். அந்த டைமில் பிரிட்டன் என்ன செஞ்சாங்கன்னா இந்தியன் ஆர்மியை வந்து இந்த வேர்ல்டு வாரில் 2ல் வந்து இன்வால்வ் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்.
அந்த பிரிட்டனும் இந்தியன் ஆர்மியும் சேர்ந்து தே புஷ்ட் பேக் ஜாப்பனீஸ் நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியாவை வந்து அட்டாக் பண்ண வந்ததை இவங்க புஷ் பண்ணிட்டாங்க. அலாங் வித் சைனீஸ் தே புஷ் த ஜாப்பனீஸ் அவுட் ஆஃப் பர்மா அண்ட் லிபரேட்டட் மலாயா அண்ட் சிங்கப்பூர். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் நடக்குது, ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி. அங்கே வந்து யூஎஸ் என்ன பண்ணுறாங்க, பேர்ல் ஹார்பரை வந்து அவங்க ஜாப்பனீஸ் டிஸ்ட்ராய் பண்ணதுனால ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. என்னென்னா யூஎஸ் டெவலப்ட் அன் அட்டாமிக் பாம், அதாவது பாம் பிளாஸ்ட் கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அடுத்தடுத்து அவங்க வந்து பாம் பிளாஸ்ட் நடத்திட்டே இருக்காங்க ஜப்பான் மேலே. யூஎஸ் ட்ராப்ட் அண்ட் அட்டாமிக் பாம் ஆன் ஹிரோஷிமா. அடுத்து என்ன செய்கிறாங்க, நாகசாக்கி மேலே போடுறாங்க. 15th August 1945 அண்டு ஃபார்மலி சைன் 2nd September 1945. இந்த வார் வந்து வேர்ல்டு வார் 2 வந்து முடிவுக்கு வந்துடுது. இதுதான் வந்து வேர்ல்டு வார் 2 உடைய கோர்ஸ், எப்படி இந்த வார் நடந்ததுன்றது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. இது உங்களுடைய டீட்டெயிலில் வருது, இதை சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படியே படிச்சுக்கோங்க. த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 1939 1945 வரைக்கும் வேர்ல்டு வார் 2 நடந்தது. இந்த வார் முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, இதுதான் மாடர்ன் வார் ஃபாட் வித் ஹெவி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ். இதில் 24 மில்லியன் சோல்ஜர்ஸும் 50 மில்லியன் சிவிலியன்ஸ் அப்படின்னா காமன் பீப்புள்னு அர்த்தம், அவங்க வந்து இறந்துருக்காங்க. இந்த சைடு நீங்கள் வந்து நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட். இந்த ஆஃப்டர் த வேர்ல்டு வார் ஹவு த வேர்ல்டு சேஞ்ச்டு அண்டர் டூ மெயின் பிளாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் லெட் பை யுனைடெட் ஸ்டேட்ஸு, இன்னொரு பிளாக் லெட் பை சோவியத் ரஷ்யா. உலகமே 2 கண்ட்ரீஸ்க்கு கீழே வந்துருச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஐடியாலஜி வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட், சோவியத் ரஷ்யாவுடைய ஐடியா வந்து கம்யூனிஸ்ட். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு பக்கம், சோவியத் ரஷ்யா ஒரு பக்கம். தே பில்ட் நியூக்ளியர் பவர்ட் வெப்பன்ஸ். இன்னொரு பக்கம் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸும் அவங்களுடைய ஓன் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. countries began to spend a large amount for powerful and great destructive weapons. அழிக்கிற மாதிரியான வெப்பன்ஸ் அண்ட் ஸ்கை ராக்கெட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த டைமில் லீக் ஆஃப் நேஷன்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் கொண்டு வந்தாங்களோ, அதே போல் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்த முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன்ஸ். அது தவிர வேர்ல்ட் பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு இதெல்லாம் கூட வந்தது. இவங்க வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு நல்ல ஃபண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரியாக பண்ணாங்க. அடுத்து டீகாலனைசேஷன். த கலோனியல் பவர்ஸ் லைக் இந்த பிரிட்டன், ஜெர்மனி இவங்கெல்லாம் யாரெல்லாம் அவங்க அடிமையாக வச்சுருந்தாங்களோ தேவர் ஃபோர்ஸ் டு கிவ் இண்டிபெண்டன்ஸ் டு தேர் காலனிஸ். அதில் ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் யார் கிடச்சுன்னா, இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் விமன் கூட வந்து நிறையா விமன் ஸ்டார்டட் என்ட்ரிங் த லேபர் ஃபோர்ஸ் இன் கிரேட் நம்பர்ஸ். இது எல்லாம் தான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார். இது ஒரு ரொம்ப ஈஸியான இம்பார்ட்டன்ட் கொஷின். உங்களுக்கு 2 கொஷின் தான் அதில் இருக்குது. அடுத்து அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன், அது படிக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷன்ஸ் அவங்களுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான வார் இனிமேல் வரக்கூடாது, கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரீஸ்க்கு இடையிலையும் பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். யுனைடெட் நேஷன்ஸில் 193 மெம்பர்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க. த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், யுஎன் செக்ரட்டேரியேட், த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஜென்ரல் அசம்பிளியும் செக்யூரிட்டி கவுன்சிலும் லெஜிஸ்லேட்டிவ் விங்கு, செக்ரட்டேரியேட்டு அப்புறம் வந்து செக்ரட்டரி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங்ஸு. அடுத்து 4th இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஜஸ்டிஸ் சம்மந்தப்பட்டது. அப்புறம் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் வந்து எக்கனாமிக் அண்ட் சொசைட்டி பற்றினது. ஜென்ரல் அசம்பிளியில் ஒவ்வொரு மெம்பர் ஸ்டேட்ஸும் அதில் இருக்காங்க, யுஎன்னோட மெம்பர் ஸ்டேட்ஸு. செக்யூரிட்டி கவுன்சில் வந்து முக்கியமான கான்ஃப்ளிக்ஸு எங்கெல்லாம் நடக்குதோ, எங்கே பிரச்சனைகள் எந்த நாட்டில் நடக்குதோ அதை டீல் பண்ணுறாங்க. யுஎன் செக்ரட்டேரியேட் வந்து அவங்க தான் செயல்படுகிற, அது என்ன வந்தாலும் அதுதான் செயல்படுறாங்க. அடுத்து அதில் வந்து ஒரு செக்ரட்டரி ஜென்ரல் இருப்பார், அவருக்கு கூட வந்து ஒரு கேபினெட் ஒன்று இருக்கும், அது சில அஃபீஷியல்ஸு அதை ரன் பண்ணுறாங்க.
இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதோடைய ஹெட் குவார்ட்டர் வந்து ஹேக்கில் இருக்குது. இது வந்து என்னென்ன மாதிரியான கேசஸ் வருதோ அதை வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் தான் டீல் பண்ணுவாங்க. அடுத்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் தான் இது வந்து 5th ஆர்கனைசேஷன். இது யுஎன், ஏஷியா பசிபிக், வெஸ்ட் ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா அதுலலாம் இருக்குது. இதை தவிர்த்து FAO, WHO, யுனெஸ்கோ, யூனிசெஃப் இதெல்லாம் இருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யுஎன் அப்படின்னு பார்த்தோம்னா டு சேஞ்ச் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸிங் த வேர்ல்டு எல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு இவங்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. 1960s டீகாலனைசேஷன் இவங்களோட முக்கியமான இஷ்யூவாக இருந்தது. ஹியூமன் ரைட்ஸ், அதாவது ரெஃப்யூஜிஸ் கடத்தி வச்சுருக்கவங்க, கிளைமேட் சார்ஜ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் அவங்க வந்து கேஸ் டீல் பண்ணாங்க. யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸை வந்து இவங்க வந்து 2 நாடுகளுக்கு இடையில் அவங்க நடந்தாலும் மல்டி நேஷன்ஸ் நடந்தாலும் அதை வந்து தீர்த்து வச்சாங்க. இந்தியன் ஆர்மி ஒரு முக்கியமான இந்தியன் ஆர்மி நிறைய பிளேஸில் இருந்து இவங்க வித்ரா பண்ண வச்சது இவங்களுடைய முக்கியமானது. வீடியோவை நல்லா தரோவாக லிசன் பண்ணுங்கள். இந்த 5 days லீவை வேஸ்ட் பண்ணாமல் நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக பண்ணியிருக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.